கோவிலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் அவனிக்கு தான் வந்திருந்தோம். ஸோ அன்னைக்கு ரீபப்ளிக் டேனால ஸ்டார்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அங்க டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. சரி நம்மளும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அங்க வாங்கி சாப்பிட்டா, ஜஸ்ட் ஐஸ்கிரீம் வச்சு அப்படியே குடுத்துட்டாங்க. சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மால சுத்தி பார்க்க கிளம்பியாச்சு. மால்ல நெறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா எந்த ஷாப்ஸ்குள்ளயும் உள்ள போய் பார்க்கல. பட் ஆனா இந்த புக் ஷாப் பார்த்தோனமே உள்ள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு, என்னென்ன புக்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஆன்லைன்ல தேடுற எல்லா புக்ஸுமே இங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டோனே வாங்கணும்னு போல ஆசையா தான் இருந்துச்சு. பட் ஆனா ஆன்லைனை விட இங்க ரேட் அதிகமா இருந்ததுனால பர்ச்சேஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கலைஞர் செனிட்டரி பார்க்குக்கு தான் வந்திருந்தோம். பட் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு எதிர இருக்கிற செம்மொழி பூங்காக்கு தான் போயிருந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ₹150 2 அடல்ட்ஸ்க்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சரி உள்ள என்னதான் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, என்ட்ரன்ஸ்ல அழகா செடிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. உள்ள போக போக எந்த ஒரு டால்ஸ்க்குமே பிளான்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியே இல்ல. நாங்க வாங்குன டிக்கெட்ல 1 ஹவருக்கு உள்ள சுத்தி பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா நாங்க 20 மினிட்ஸ்லயே வெளிய வந்துட்டோம். உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் டிசப்பாயின்ட்மென்ட்டோட தான் வெளியவே வந்தோம். அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்க சீரக சம்பால பிரியாணி செய்றது தான் ஸ்பெஷலே. நாங்க சிக்கன் பிரியாணி, தொன்னை பிரியாணி அண்ட் ட்ரம்ஸ்டிக் சிக்கன் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு மெரினா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். அன்னைக்கு ரீபப்ளிக் டேனால வெளிய அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் தாண்டி உள்ள போயிட்டு கொஞ்சம் நேரம் பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் எங்க 2 பேர கண்டுபிடிச்சோம். தூங்குறாங்க தூங்குறாங்க. நாங்க உட்காந்ததுலேருந்தே தூங்கிட்டே இருக்காங்க. சரி இவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்க பீச்லேருந்து கிளம்பிட்டோம். எங்களோட டே அவுட் இப்படி தான் போச்சு. பாய்.